கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அருமையான இந்த நேரத்திலும் கர்த்தாவே உம்முடைய சமூகத்துக்கு நேராக வருவோம். நீர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இருக்கிறதான நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரை மட்டும் நடத்தி வந்தீர். இனிமேலும் இந்த வருஷத்தின் முடிவு வரையும் நடத்த வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். புது வருடத்தை எல்லா ஆசீர்வாதங்களோடும் உடைய பிள்ளைகள் கடந்து போக கர்த்தர் கிருபை செய்யும். இந்த நாள் செய்தி ஆசீர்வதியும். இந்த நாள் செய்தியினுடைய வசனத்தினுடைய எல்லா காரியங்களும் கிருபைகளும் உடைய பிள்ளைகளுக்கு கிடைப்பதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் கடந்த வாரத்தில் பார்த்தோம், கர்த்தர் நமக்கு தயை செய்வார், கர்த்தர் நமக்கு தயை செய்வார் என்று சொல்லி பார்த்தோம். அந்த செய்தியினுடைய இரண்டாம் பாகம், அடுத்த பகுதியை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீதிமொழிகள் 12:2. நல்லவன் கர்த்தரிடத்தில் தயை பெறுவான் என்று சொல்லி பார்க்கிறோம். நல்லவன் கர்த்தரிடத்தில் தயை பெறுவான். ஸோ தயை என்றால் என்ன? நல்லவன் கர்த்தரிடத்திலிருந்து தயை பெறுவான் என்று சொன்னால், அப்போ இந்த தயை என்பது எதை குறிக்கிறது? ஒரு இரக்கத்தன்மையை, இரக்க சுபாவத்தின் தன்மையை குறிக்கிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நீதிமொழிகள் 19:22. நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையே தயை என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையே தயை. அப்போ மனிதன் எவன் தன் வாழ்க்கையில் நான் நன்மை செய்ய வேண்டும், எல்லாருக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறானோ அந்த நினைக்கிற நினைவுகள் தான் தயை என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ தேவன் நம்மிடத்தில் தயை பாராட்டுகிறார் என்று சொன்னால் நமக்கு ஏதோ ஒரு நல்ல காரியங்களை செய்ய இருக்கிறார் என்ற அர்த்தம். தேவன் நல்லவைகளை நமக்கு செய்கிறதா இருக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1-2 வசனங்கள் அதிகாரங்களை பார்ப்பீர்களேனால், தேவன் வானத்தை பூமி உண்டாக்கின பொழுது தேவன் ஒவ்வொன்றையும் உண்டாக்கிய பிற்பாடு அது நல்லது என்று கண்டார், அது நல்லது என்று கண்டார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். ஆக தேவன் எல்லாவற்றையும் நல்லதாக தான் எல்லாவற்றையும் படைத்தார், நல்லதாக தான் எல்லாவற்றையும் செய்தார். நாம் தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆதாம் ஏவாளை போல விழுந்து போயிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நமக்கு நல்லதை எல்லாம் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆனால் நாம் கர்த்தரிடத்திலிருந்த நல்லதை பெறும் முன்பாகவே அவிசுவாசமான அறிக்கை, அவிசுவாசமான எண்ணம், இவைகள் தான் நமக்கு ஒரு பெரிய தடையாக இருக்கிறது. இந்த கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதத்தின் புஸ்தகம் 102ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சங்கீதம் 102:13. தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். தேவனே, நீர் எழுந்து சீயோனுக்கு இறங்க வேண்டும். நீ இரக்கத்தை காமிக்க வேண்டும். ஏன்னா அது இரக்கம் பாராட்ட வேண்டிய காலம் இந்த காலம். அதற்கு தயை செய்யும் காலம், அதற்கு குறித்த நேரமும் வந்தது. அதே போல் நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இந்த வருடத்தில் இத்தனை வாரங்கள் நீங்கள் கஷ்டப்பட்டிருக்கலாம், பாடுபட்டிருக்கலாம், எல்லாம் செய்திருக்கலாம். ஆனால் தேவன் உங்களுக்கு தயை பாராட்டும் காலமும்
குறித்த நேரமும் இந்த செய்தி கேட்குற இந்த நொடி பொழுதிலிருந்து தொடங்குகிறது. தேவன் உங்களுக்கு தயை செய்ய வல்லவராய் இருக்கிறார். உங்களுக்கு நல்லவைகளை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர் குறித்துட்டார் நேரத்தை. இவ்வளோ நாள் என்னுடைய மகள் கஷ்டப்பட்டாள், இனி அவள் கஷ்டப்படக்கூடாது. இந்த வருடத்தின் இவ்வளோ நாட்கள் பாடுபட்டு விட்டாள், இவ்வளோ நாட்கள் அவன் பாடுபட்டு விட்டான், இனிமேல் அவன் பாடுபடக்கூடாது என்று சொல்லி தேவன் தயை செய்ய எழுந்திருக்கிறார். ஒரு காலத்தை குறித்திருக்கிறார், நேரத்தையும் அவர் குறித்திருக்கிறார் என்று சொல்லி பார்த்தோம். ஆக நிச்சயமாக இந்த வருஷ கடைசிக்குள்ளாக தேவன் நமக்கு நல்லவைகளை செய்ய வல்லவராயிருக்கிறார். அந்த இடத்துல சங்கீதக்காரன் சொல்கிறான், சீயோனுக்கு நீர் இறங்குவீர் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். ஆண்டவரிடத்தில் நாம் கேட்க வேண்டியதெல்லாம், ஆண்டவரை நீர் எனக்கு இறங்குமப்பா, நீர் எனக்கு தயை செய்யும் காலமும் குறித்த நேரமும் இன்றைக்கு எனக்கு வந்திருக்கிறது, நீர் எனக்கு இறங்குவீராக. உன்னுடைய வசனம் இப்படி சொல்லுகிறது. சங்கீதம் 102:13 இப்படி சொல்லுகிறது, தேவரீர் சீயோனுக்கு இறங்குவீர் என்று சொல்லியிருக்கிறது. அதே போல் எனக்கு இறங்குவீராக, என்மேல் இரக்கம் பாராட்டுவீராக என்று கர்த்தரிடத்திலே நாம் கேட்கிறவர்களாக இருப்போம். யோபுவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 6 முதல் 10 வசனங்களை பார்க்கிறோம். யோபுவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரைக்கும். அவர் தம்முடைய மகா வல்லமையின்படியே என்னுடைய வழக்காடுவாரோ? அவர் அப்படி செய்யாமல் என் மேல் தயை வைப்பார். அவர் என்னோட வழக்காடுவாரா? நிச்சயமாக அவர் என்கிட்ட வழக்காட மாட்டார். யோபு சொல்கிறார் அந்த இடத்துல, அவர் அப்படி வழக்காடாமல் என் மேல் தயை வைப்பார் என்று யோபு சொல்கிறான். அவன் அதிகமாக பாதிப்புக்குள்ளானவன், எல்லாவற்றையும் இழந்தவன், தன் சரீரத்தில் உள்ள சுகத்தையும் கூட இழந்து அந்த இடத்துல இருக்கிறான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் தேவனை விட்டு அவன் விளங்கவில்லை. அவன் தேவன் தனக்கு தயை செய்வார் என்ற தயை வைப்பார் என்று சொல்லி அவன் அதில் உறுதியான எண்ணம் கொண்டிருக்கிறவராக யோபு இருக்கிறார். அதனால தான் யோபு இடையில சொல்லுவது சில வசனங்கள் பார்த்திருப்பீர்களானால், தேவன் மேல் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாக இருப்பேன், தேவன் என்னை கொன்று போட்டாலும் சரி நான் அவர் மேல் தான் நான் நம்பிக்கையாக இருப்பேன். அப்போ தேவன் மேல் வைத்திருக்கிற அந்த எதிர்பார்ப்பு யோபோட வாழ்க்கையில் அவனுக்கு தேவன் தயை காட்ட குறித்திருக்கிற காலமும் நேரமும் கொண்டு வந்தது. அப்போ நம்ம யோபுவை போல எந்த அளவுக்கு நாம் கர்த்தரிடத்தில் இறங்குகிறோமோ, கர்த்தரிடத்தில் நம்ம இரக்கம் பாராட்ட வேண்டும் சொல்லி கேட்குறோமோ, அப்பொழுது தேவன் நம்மிடத்தில் இறங்க வல்லவராயிருக்கிறார். அங்கே சன்மார்க்கன் அவருடைய வழக்காடலாம். அப்பொழுது என்னை நியாயத்திற்கிறவன் கைக்கு என்றைக்கும் நீங்களாய் நான் தப்புவித்துக் கொள்வேன். இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணேன். இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, அவர் பின்னாக போனாலும் அவரை நான் காணேன். முன்னாடி பார்க்குறேன்ப்பா, அவருடைய பிரசன்னத்தை காணேன், பின்னாடி திரும்பி பார்க்குறேன், அப்பையும் நான் காணல. இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்கிறார், இடது பக்கத்திலிருந்து அவர் கிரியை செய்கிறார், ஆனால் அவரை காணேன். வலதுபுறத்திலும் நான் காணாதபடிக்கு ஒளிந்திருக்கிறார். சொல்கிறா, முன்னாடி பின்னாடி பார்க்குறேன், அவரை காணான். இடது பக்கத்துலேருந்து கிரியை செய்கிறாரு, அது எனக்கு தெரியுது, ஆனால் அவரை பார்க்க முடியல. வலது பக்கம் பார்க்குறேன், ஒளித்திட்டுருக்கிறாருன்னு அவரை பார்க்க முடியல. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். அப்போ யோபு ஒரு முடிவுக்கு வந்து விட்டார். தன்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு போராட்டத்துக்கும் காரணம் தேவன் நம்மை சோதிக்கிறார் என்பதை அவர் உணர்ந்து கொள்ள ஆரம்பித்து விட்டார். ஆக அந்த உணர்வின் அடிப்படையினால்தான் யோபுவால் அவ்வளவு வைராக்கியமாக கர்த்தரை குறித்து சொல்ல முடிஞ்சது. நான் முன்னாக போனாலும் பார்க்க முடியவில்லை, பின்னாக போனாலும் பார்க்க முடியல. இடது பக்கத்திலேருந்து கிரியை செய்கிறார், ஆனாலும் அவரை பார்க்க முடியல. வலது பக்கத்தில் ஒளிந்திருக்கிறார். எனக்கு அவர் இறங்குவார், எனக்கு அவர் என் வழியை அவர் அறிந்திருக்கிறார். நான் எந்த மாதிரி வழியில் போயிட்டுருக்கிறேன், எந்த சூழ்நிலையில் நான் போயிட்டுருக்கேன், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் போயிட்டுருக்கிறேன், எனக்கு என்ன தேவை, நான் இப்போ என்ன செய்யணுன்ற நிலையில் நான் இருக்கிறேன். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். ஆக அதில் உறுதியாக அவர் இருந்தார். அவர் எந்த அளவுக்கு என்னை சோதிக்கிறாரோ, அவர் சோதித்த பின்னாடி நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லி
சங்கீதத்தின் புஸ்தகம் 68ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சங்கீதம் 68:10. உம்முடைய மந்தை அதிலே தங்கியிருந்தது. தேவனே, உம்முடைய தயையினாலே ஏழைகளை காப்பாற்றுகிறீர். கர்த்தர் அவருடைய தயை என்கிற அந்த குணத்தினாலே ஏழைகளை அவர் பராமரிக்கிறவராக இருக்கிறார். ஏழைகளை பராமரிக்கிறார். நான் கருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் பண விஷயத்தில் ஏழையாக இருக்கீங்களா? அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் தேவைகளில் குறை உள்ளவர்களாக இருக்கீங்களா? உங்களுடைய சுகத்தில் குறை உள்ளவங்களாக இருக்கீங்களா? உங்களை எதில் ஏழையாக இருக்கீங்களோ அந்த காரியத்திலலாம் தேவன் உங்களை பராமரிக்க போகிறார். இந்த நாளிலிருந்து தேவன் உங்களை பராமரிப்பார். உங்களுடைய எல்லா காரியத்திலும் தேவன் பராமரிப்பு தொடங்கிருச்சு என்று சொன்னார். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே புது பலன், புது மகிமை, புது கிருபை, புது தயை எல்லாமே நமக்கு வரும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய தயை மாத்திரம் நீங்கள் எதிர்பார்த்திருங்கள். கர்த்தர் நமக்கு தயை செய்ய வல்லவராயிருக்கிறார். அவர் காலத்தையும் நேரத்தையும் குறித்திருக்கிறார். ஏற்ற காலத்தில் அவருடைய தயை நமக்கு விளங்கும். ஏற்ற காலத்தில் அவர் நம்ம குறித்த நேரத்தில் நமக்கு பராமரிக்கும்படி நமக்காக இறங்குவார். இந்த நாளிலிருந்து அவர் உங்களை பராமரிக்கிறவராக இருக்கிறார். சங்கீதம் 69:16. சங்கீதம் 69:16. கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேட்டருளும், உம்முடைய தயை நலமாயிருக்கிறது. கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேட்டருளும், என்னுடைய ஜெபம் நான் என்ன வேண்டுகிறேன்றதை கேட்டருளும்பா. உம்முடைய தயை நலமாயிருக்கிறது. உம்முடைய தயன்ற அந்த காரியம்தான் எனக்கு நலமாக இருக்குது. நீங்கள் நல்லது செய்யுங்க. நீங்கள் செய்கிற நல்லது தான் எனக்கு ஏற்றதாக இருக்குது, எனக்கு நல்லதாக இருக்குது. ஏன்னா இந்த உலகத்தில் மனுஷர்களிடத்தில் நல்லதை எதிர்பார்க்க முடியாது. இந்த நாட்களில் நல்லதை மனுஷரிடத்தில் எதிர்பார்த்தோம்னா நம்ம ஏமாந்து தான் போவோம். சில சமயங்களில் தேவன் நம்மளை கைவிட்டாரோன்னு நம்ம நினைப்போம். தேவன் கைவிடலைங்க. நாம் தான் மனுஷர்களை நம்பி மனுஷர்களை சார்ந்து கர்த்தரை விட்டு விலகி இருக்கிறோம். ஆக கர்த்தரை நாம் அண்டிக் கொள்ளுகிறவர்களாக இருப்போம். கர்த்தர் நமக்கு பராமரிக்கும்படி நலமாய் இருக்கும்படி தேவன் தயை பாராட்டுவார். தேவன் தயை பாராட்டுகிறவராக இருக்கிறார். உமது உருக்கமான இரக்கங்களின்படி என்னை கடாட்சித்தருளும். என்னை கடாட்சித்தருளும்னா விடுவித்தருளும். என்னை அந்த பிரச்சனை, அந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே கொண்டு வந்தருளும் என்று அதனுடைய பொருள் தான் கடாட்சித்தருளும். ஆக இங்கே பார்க்கிறோம், என் விண்ணப்பத்தை கேட்டருளும், உம்முடைய தயை நலமாக இருக்கிறது, உமது உருக்கமான இரக்கங்களின்படி என்னை கடாட்சித்தருளும். நான் இப்போ இருக்கிற சூழ்நிலையெல்லாம் மாறணும். எல்லா சூழ்நிலையும் மாறணும். என் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக மாறணும். ஆண்டவரை கர்த்தர்ட்ட கேளுங்க. அவர் பாராட்டுற தயையில் தான் குறித்த காலம் இருக்குது, குறித்த நேரம் இருக்குது. தேவன் உங்களுக்காக ஒரு நேரத்தையும் காலத்தையும் குறிச்சிட்டாரு. நிச்சயமாக இனிமேல் உங்களுக்கு நல்லது தான் நடக்கும். நல்லதே அன்று வேறு எதுவும் உங்களுக்கு நடக்க போவதில்லை. எல்லாமே நல்லதாக இருக்கும். தீமை ஒருபோதும் உங்களை அணுகாது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீதிமொழிகள் 22:1. திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியை தெரிந்து கொள்ளப்படத்தக்கது. திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியை தெரிந்து கொள்ளப்படத்தக்கது. பொன் வெள்ளியை பார்க்கிலும் தயையே நலம். இந்த உலகத்தில் இருக்கிற பொன் வெள்ளி இவைகளெல்லாம் மதிப்பு உயர்ந்தது, விலை உயர்ந்தது. அந்த அவைகளை பார்க்கிலும் கர்த்தருடைய தயை நமக்கு நலமானது. இந்த உலகத்தில் எனக்கு 10 பவுன் வேணும், 15 பவுனில் எனக்கு செயின் வேணும், நகை வேணும், வளையல் வேணும், எல்லாம் கேட்டுக்கலாம். அதில் வெள்ளி வேணும், வெள்ளி காப்பு வேணும், வெள்ளி கொலுசு வேணும், எல்லாம் கேட்கலாம். ஆனால் அவைகளை பார்க்கிலும் தயை தான் முக்கியமான ஒன்று. பொன் வெள்ளியை பார்க்கிலும் இது விலையேற பெற்றது. தயை என்பது விலையேற பெற்றது. ஆக அதை நாம் ஆண்டவரிடத்தில் கேட்போம். கர்த்தர் நிச்சயமாக நமக்கு அதை செய்கிறவராக இருக்கிறார். அதனால தான் நீதிமொழிகளில் சொல்லுகிறான், திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியே தெரிந்து கொள்ளப்படத்தக்கது. திரளான ஐஸ்வர்யம் இருந்தாலும் சரி, அதை விட நற்கீர்த்தியே தெரிந்து கொள்ளப்படத்தக்கது. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 17
வசனங்கள் பார்க்கிறோம். 17ஆம் வசனம், தயவுள்ள மனுஷன் தன் ஆத்மாவுக்கு நன்மை செய்து கொள்ளுகிறான். தயை உள்ள மனுஷன், தயை என்ற அந்த சுபாவத்தை உள்ள மனுஷன், இரக்கம் என்கிற சுபாவத்தை உள்ள மனுஷன், நல்லது செய்யணும்னு நினைக்கிற மனுஷன் தன் ஆத்மாவுக்கு அவன் நன்மை செய்து கொள்ளுகிறான். அப்போ இந்த தயை செய்யும் பொழுது என்ன நடக்குது? கர்த்தர் முதல் தயை செய்ய ஏற்ற காலத்தை நேரத்தை குறித்துறாரு. நாமளும் நன்மை செய்கிறவர்களாக இருக்கணும் பிறருக்கு. எப்படி கர்த்தர் நமக்கு தயை செய்கிறாரோ அதுபோல் நாமும் மற்றவர்களுக்கு நன்மை செய்யவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆக இந்த இடத்துல சொல்ல போல தயவுள்ள மனுஷன் தன் ஆத்மாவுக்கு நன்மை செய்து கொள்கிறான். அப்போ நம்ம ஆத்மா வாழ்ந்திருக்க வேண்டுமானால் நாம் பிறருக்கு தயை பாராட்ட வேண்டியவர்களாக இருக்கிறோம். 27ஆம் வசனம், அதே நீதிமொழிகள் 11:27, நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் தயையை பெறுவான். நன்மையை ஜாக்கிரதையோடு தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆக எந்த நல்ல காரியமாக இருந்தாலும் அதை இது நல்லதா, இது நமக்கு ஒத்து வருமா, இதை செய்யலாமா, இதை ஏற்றுக்கிறதா வேணாமா என்று சொல்லி அந்த இடத்துல ஜாக்கிரதையோடு தேடுகிறவன் என்று சொல்லப்பட்டது. ஜாக்கிரதையோடு பார்க்கிறவன் சொல்லலாம், ஆனால் ஜாக்கிரதையோடு தேடுகிறவன், நன்மையை ஜாக்கிரதையோடு தேடுகிறவன், நன்மையான காரியங்களை ஜாக்கிரதையோடு தேடுகிறவன் தயை பெறுகிறவனாக இருக்கிறான். தீமையை தேடுகிறவனுக்கோ தீமை தான் வரும். அப்போ நம்ம எதை தேடுறோன்றதை வச்சு தான் நமக்கு அது கிடைக்கிது. நம்ம நன்மையை தேடணும்னா நிச்சயமாக தேவனிடத்தில் தயை பெறுவோம், அதில் மாற்றமே கிடையாது. தீமையை தேடுகிறவனுக்கு தீமை தான் வரும் அவனுடைய வாழ்க்கையில். நீதிமொழிகளின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், நீதிமொழிகள் 20:28, தயையும் சத்தியமும் ராஜாவை காக்கும், தயையினாலே தன் சிங்காசனத்தை நிற்க பண்ணுவான். தயையும் சத்தியமும் ராஜாவை காக்கும், தயையினாலே அவன் சிங்காசனத்தை நிற்க பண்ணுவான். ஆக ஒரு ராஜாவை எது காக்குது? அவன் மார்க்கவசமோ, அவன் கையில் உள்ள பட்டயமோ, அல்லது அவனுடைய எல்லா ஆயுத வர்க்கங்கள் அவனை காக்கலை. தயையும் சத்தியமும் ராஜாவை காக்கும், தயையினாலே தன் சிங்காசனத்தை நிற்க பண்ணுகிறான். தேவனுடைய தயையினாலே அவன் சிங்காசனத்தை நிற்க பண்ணுகிறவனாக இருக்கிறான். தன் வாழ்க்கையில் நிலைத்தன்மையை இருக்கிறது, நிலையான ஒரு இடத்துல இருக்கிறது. ஒரு இடத்துல நிலையாக இருக்கியா? ஒரு வேலைக்கு அனுப்பிச்சி விட்டா அந்த வேலையில் உருப்படியாக ஒரு மாதமாக இருக்கிறியா? கொஞ்ச நாள் இந்த இடத்துல வேலை செய்கிற, கொஞ்ச நாள் இன்னொரு இடத்துல வேலை செய்கிற, ஒரு வேலையிலையும் உருப்படியாக இருக்க மாட்டியா? இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் அதுதாங்க நடக்குது. நாங்கள் தேவனை தேடுகிற பிள்ளைகள் தேவனை சார்ந்திருக்கிறது இல்லை. தயையும் சத்தியமும் ராஜாவை காக்கும், தயையினாலே தன் சிங்காசனத்தை நிற்க பண்ணுவான். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 1ஆம் வசனம் என்று 3 வசனங்கள். இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானா? இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்த்ததுண்டானால், அப்போ கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவித்து பார்க்க வேண்டும், அனுபவித்து பார்க்க வேண்டும். அதுதான் இங்கே இருக்கிறது. கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால் சகல துர்குணத்தையும், சகலவித கபடத்தையும், வஞ்சகங்களையும், பொறாமைகளையும், சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்க. கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நம்மளை வாழ்க்கையில் அனுபவித்து பார்க்கணும்னு சொன்னால் சகலவித துர்க்குணம், சகலவித கபடம், வஞ்சகம், பொறாமை, புறங்கூறுதல், இந்த 5 காரியங்களையும் ஒழித்து கட்டுங்க. இந்த 5 காரியங்களையும் ஒழித்து கட்டுங்க. உங்கள்கிட்ட யாராவது புறம் பேச வராங்களா? விடுங்க, உன் விஷயம் என்னன்னு சொல்லு, இல்லை என்னை பற்றி கேளு, இதை விடு, மற்றவங்களை பற்றி நமக்கு என்னத்துக்கு, அதை விட்டுரு.
அவங்களுக்கு 15 நாளில் தேவன் அவங்கள பார்த்து கொள்வார். தேவன் அவங்களை நடத்துவார். நீ தேவையில்லாமல் அவங்கள பற்றி பேசுகிற, இது ஒன்று பட்டு இது வேறு பிரச்சனையாக மாறும், இதை பற்றி பேசாத. சொல்லுங்கள், தாராளமாக சொல்லுங்கள். அவங்க வாயை அடைச்சி போடுங்க. கர்த்தர் நடத்துகிறவராக இருக்கிறார். அவங்க வாயை அடைச்சி போடும்போது தேவன் நமக்கு தயை உள்ளவர் என்பதை நாம் ருசித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் அனுபவித்து பார்க்கிறோம். புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பால், கர்த்தருடைய வசனங்கள் ஒவ்வொன்றும் களங்கமில்லாத ஞானப்பாலாக இருக்கிறது. திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பால், இதுதான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதன் மேல் வாஞ்சை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். இதன் மேல் நாம் வாஞ்சை உள்ளவர்களாக இருப்போமானால் நாம் போகும் வழியை கர்த்தர் அறிவார். நம்ம எந்த வழியில் போகிறோன்றதை கர்த்தர் அறிவார். கர்த்தருக்கு அது தெரியும். அவருக்கு அதை அறிந்து வைத்திருக்கிறார். குறித்த காலத்தை குறித்த நேரத்தை வைத்திருக்கிறார். யோபு சொன்னது போல், நான் முன்னாடி பார்க்குறேன் ஒன்றும் தெரில, பின்னாடி பார்க்குறேன் அவரை காணோம், இடது பக்கம் பார்க்குறேன் கிரியை செய்கிறார். கிரியை செய்துக்கிட்டு தான் இருக்கிறாருங்க. அவர் கிரியை செய்யக்கூடிய தேவன். வலது பக்கமும் அவரை காண. நீங்கள் எல்லாம் அவரை பார்க்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் யோபு ஒன்று சொன்னது போல், அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேலே தான் நம்பிக்கையாக இருப்பேன். அவர் எனக்காக ஏதாவது செய்வார். அவர் எனக்காக நன்மை செய்வார். அவர் அறிக்கையிட்டபடி அந்த விசுவாச அந்த கிரியை அங்கே இருந்தது. தேவனுடைய தயை இறங்க பண்ணியது. அந்த தயை இறங்க பண்ணி இழந்து போனவைகளையெல்லாம் ரெண்டத்தனையாக பெற்றுக்கொண்டார் யோபு தன் வாழ்க்கையில். அதே போல் உங்கள் வாழ்க்கையிலும் நிச்சயமாக சொல்லுகிறேன், இரட்டிப்பான நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். தேவன் உங்களுக்காக தயை செய்யும் காலமும் குறித்த நேரமும் வந்துருச்சு. இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் இரட்டிப்பான நன்மைகளையே தருவார். இவ்வளோ நாள் உங்களை குறித்து புறம்பூறினவங்க, உங்களை குறித்து தீமையாக பேசுகிறவங்களாம் உங்கள் அண்டை வந்து சேரும்படி தேவன் அவர்களை தொடுவார். தேவன் அவர்களை தொட்டு உங்கள் பக்கம் திருப்ப பண்ணுவார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த வாரத்தில் 3 நபர்களை குறித்து பார்த்தோம். யோசேப்பு, தானியேல், தாவீது. இந்த 3 பேரை குறித்து பாகம் 1 பார்த்தோம். அந்த செய்தியினுடைய தொடர்பு தான் பார்க்கணும். யோசேப்பை குறித்து பார்க்கிறோம். யோசேப்புக்கு அவன் வாழ்க்கையில் சொப்பனத்தை கண்டான். ஆனால் அவன் நிஜ வாழ்க்கையில் அவன் சகோதரர்கள் எல்லாரும் அவனை விற்று போட்டார்கள். அவன் அடிமையாக விற்கப்பட்டான். அவங்க போன இடத்துலையும் ஒரு தப்பும் பண்ணாமல் குற்றவாளியாக சிறைச்சாலைக்கு போவனான். ஆனால் அவன் வாழ்க்கையில் அவன் எல்லா இருந்த இடத்துலையும் கர்த்தர் தயவுள்ளவர் அவனோட கூட இருந்தார். அவன் எல்லாருடைய கண்களில் அவன் தயை பெற்றவனாக இருந்தான். ஆனால் அவனுடைய காலத்தில் அவன் வேலை தன்னோடு கூட சொப்பனத்தை விலகி சொன்னவன்ட்ட கேட்குறான், சிறைச்சாலையில் இருந்தவன்ட்ட, நான் இந்த இடத்துக்கு வரத்துக்கு நான் ஒரு தப்பு பண்ணலையா, என்னை யாரோ எல்லாம் சேர்ந்து என்னை தள்ளிட்டாங்க, என்னை நீ ராஜாட்ட சொல்லி என்னை வெளியே கூப்பிட்டு போ சொல்கிறான். ஆனால் அவன் செஞ்சானா? செய்யலை. ஏன்? தேவன் யோசேப்புக்கு தயை செய்யும் காலமும் குறித்த நேரமும் அதுவல்ல. ஒருவேளை அப்படி செய்திருப்பானா யோசேப்பு வேறொரு இடத்துல வேலைக்கு சேர்ந்திருப்பான், அல்லது யோசேப்பு வேறு ஏதோ ஒரு நிலையில் இருந்திருப்பான். ஆனால் தேவன் தயை செய்யும் காலம் வராதபடினாலே அந்த பானபத்திரக்காரனுக்கு நினைவு வரவில்லை. ராஜாவுக்கு ஒரு சொப்பனம் வந்து அந்த சொப்பனம் அவனை கலங்க பண்ணும் பொழுது அந்த கலங்க பண்ணுகிற அந்த நேரத்தில் தானே இந்த பானபத்திரக்காரன் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டது. யோசேப்புக்கு குறித்த காலம் அப்பொழுது தான் வந்தது. யோசேப்பை குறித்த நேரமும் அப்பொழுது தான் வந்தது. குறித்த காலத்தில் அவன் ராஜாவின் முன்பாக போய் நின்றான். குறித்த நேரத்தில் ராஜா அவனை உயர்த்தி வைத்தான். அதே போல் தேவன் உங்களுக்கும் ஒரு குறித்த காலத்தை வைத்திருக்கிறார். உங்களை எல்லாருக்கும் முன்பாக உயர்த்தி வைப்பார். தேவன் உங்களுக்கும் ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். எல்லாருக்கும் முன்பாக நீங்கள் உயர்ந்த நிலைக்கு போயிருப்பீங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த 11ஆம் மாதத்தில் இத்தனை வாரங்களாக நீங்கள் பட்ட பாடுகள், கவலைகள் எல்லாம் இவ்வளோ வாரங்களாக அது எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த நாளோடு இந்த நேரத்தோடு மாற்ற வல்லவராயிருக்கிறார். அதே போல் 2வது தானியேலை பார்த்தோம். தானியேலுக்கு சாப்பாடு விஷயத்தில் தாம் தீட்டுப்படாதபடி காத்து கொள்ள வேண்டும் என்றிருந்தான். அந்த தானியேலோடு கர்த்தர் இருந்தார். தேவன் தானியேலுக்கு அவனுடைய எல்லாருடைய கண்களும் தயை கிடைக்க பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால் தானியேல் உயர்த்தி வைக்கப்பட்டான்.
தானியேலோடு இருந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவர்களும் உயர்த்தி வைக்கப்பட்டார்கள். இவர்களெல்லாம் உயர்ந்ததுக்கு காரணம் தேவனுடைய தயை அங்கே இருந்தது. அந்த தயை தான் மனுஷர்கள் மத்தியில் குறித்த காலத்தில், குறித்த நேரத்தில் தானியேலுடைய வாழ்க்கையில் நிறைவேறியது. அவனோடு வந்த மற்ற 3 பேருடைய வாழ்க்கையிலும் நிறைவேறியது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கடைசியாக தாவீதை பார்த்தோம். தாவீதுடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய தயை தான் சவுலிடமிருந்து காப்பாற்றியது. தேவனுடைய தயை தான் வாழ்நாள் முழுக்க அவனுடைய மகனுக்கு விரோதமாக, மகனே அவனுக்கு விரோதமாக வந்த பொழுதும் அந்த காரியத்திலிருந்தும் கர்த்தர் அவனை தப்புவித்தார். அவன் இஸ்ரவேல் முழுமைக்கும் ராஜாவாக அவன் அரசாளும்படி தேவன் அவனுக்கு தயை பண்ணினார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, கர்த்தரிடத்தில் சார்ந்துருங்க. கர்த்தரிடத்தில் ஆண்டவரே நீர் தயை பாராட்டும், நான் உயர்த்தப்படுவேன். நீர் தயை பாராட்டும், என் தேவைகளெல்லாம் சந்திக்கப்படும். நீர் குறித்த நேரத்தில், குறித்த காலத்தில் உங்களுடைய தயை எனக்கு நிறைவேறும். அந்த காலமும் அந்த நேரமும் எனக்கு சீக்கிரமாய் நேரிடுவதாக, எனக்கு சீக்கிரமாய் நேரிடுவதாக. தயை செய்யும் காலமும் குறித்த நேரமும் எனக்கு நேரிடுவதாக. என்னால் இதுக்கு மேலே என்னால் இந்த போராட்டத்தை தாங்க முடியல, இதுக்கு மேலேயும் என்னால் இந்த பிரச்சனைகளை தாங்க முடியல, எனக்கு எல்லாவற்றிலிருந்தும் எனக்கு ஒரு விடுதலையை தாங்கன்னு கேளுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்கிறவராக இருப்பார். இன்றைய நாளில் 3 பேரை பார்க்க போகிறோம். 3 ஸ்திரீகளை நாம் பார்க்க போகிறோம். அதில் முதலாவது காரியம் ரூத்தின் புஸ்தகம். அந்த இடத்துல ரூத்து புஸ்தகத்தில் நீங்கள் பார்ப்பீங்கன்னா நகோமியை குறித்து நாம் பார்க்கிறோம். நகோமி அந்த இடத்துல மோவாபிய தேசத்துக்கு வருகிறாள் பஞ்சம் பிழைப்பதற்காக. வந்த இடத்துல மோவாபிய ஸ்திரீகளை தன் மகன்களுக்கு பெண் எடுக்கிறாள். புருஷனை இழந்து போகிறாள், தன் 2 மகனை இழந்து போகிறாள். அவள் போன பிற்பாடு அவள் திரும்பி தன் ஊருக்கு திரும்பும் பொழுது அவளுடைய மருமகள் ரூத்து அவளை விடாமல் பற்றி கொண்டாள். நீ உம்முடைய தேவன், என்னுடைய தேவன், நீர் எங்கே இருக்கிறீரோ அங்கே தான் நான் இருப்பேன். நான் திரும்பி போகிறத பற்றி நீங்கள் பேச வேண்டாம், நான் உங்களுடைய கூட இருப்பேன்னு சொல்லிட்டு பிடிவாதத்தில் அந்த இடத்துல வைராக்கியத்தோடு கூட இருந்து அவன் மாமியாரோட கூட பெத்லகேமுக்கு வருகிறான். இங்கே பெத்லகேம் வந்த பிற்பாடு நடக்கிறது 2ஆம் அதிகாரத்தில் நகோமி 1ஆம் வசனத்திலிருந்து, 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து ரூத்து நகோமிக்கு அவருடைய புருஷனாக்கிய எலிமெலக்கின் உறவின் முறையில் போவாஸ் என்னும் பேருள்ள மிகுந்த ஆஸ்திகாரனாகிய இனத்தான் ஒருவன் இருந்தான். யாருக்கு? நகோமிக்கு. மோவாபிய ஸ்திரியான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகு கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன். அதற்கு இவள் நகோமி மருமகள்கிட்ட சொல்கிறா, என் மகளே போ என்று சொல்லி அனுப்புகிறார். அவள் என்ன சொல்கிறா, எனக்கு யாருடைய கண்களில் தயை கிடைக்குமோ அவங்களுடைய நிலத்தில், அவங்க இடத்துல போய் நான் கதிர் பொறுக்கிட்டு வரேன், கீழே சிந்தப்படுகிற அந்த கதிர்களை நான் பொறுக்கி எடுத்துகிட்டு வரேன், நம்ம 2 பேரும் நம்ம சாப்பிடுவதற்கு நான் எடுத்துகிட்டு வரேன், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி அவள் போகிறான். அதுக்கு முந்தின வசனம் 1ஆம் வசனத்தில் தான் இந்த நகோமிக்கு சொந்தக்காரனா யாருக்கான போவாஸ். கர்த்தர் குறித்த காலத்தை வைத்திருந்தார், குறித்த நேரத்தை வைத்திருந்தார். இந்த நகோமி என்ன சொன்ன முதல் அதிகாரத்தில், என்னை நகோமி என்று சொல்வானேன், தேவன் என் வாழ்க்கையிலே கசப்பை கட்டளையிட்டிருக்கிறார், நான் மாறாவாக இருக்கிறேன் என்று அவள் சொன்னாள். ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், தேவன் குறித்த காலத்தில் குறித்த நேரத்தில் ரூத்தின் வழியாக நகோமிக்கு நன்மை கிடைக்க பண்ணினார். அந்த குறித்த காலத்தையும் குறித்த நேரத்தில் தேவன் அந்த இடத்துல அவளுக்கு செய்தார். அங்கே பார்க்குறோம், அவள் இந்த வார்த்தைகளை சொல்லிவிட்டு தயை, யாருடைய கண்களில் தயை கிடைக்கிறது, அந்த வயலுக்கு போகணுன்ட்டு தேடி போகிறாள். அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகு பொறுக்கினாள். கதிர் அறுக்கிறவங்க பின்னாடியே போய் அந்த கதிரை பொறுக்கிக்கிட்டே போகிறாள். தற்செயலாய், குறிப்பாக வசனம் இப்படி வருது பாருங்க, தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமெலேக்கின் வம்சத்தானாகிய போவாசுடையதாய் இருந்தது. தற்செயலா இவ போகிறா, எங்கே கதிர் பொறுக்க முடியுமோ, எந்த நிலத்தில் பொறுக்க முடியுமோ அந்த நிலத்தில் பொறுக்கிறா. இவ பொறுக்கிற நிலம் யாருடையது என்று சொன்னார்,
எலிமெலேக்கினுடைய உறவு முறையான போவாசுடையதாக இருந்தது. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் குறித்த காலம் ஒரு தற்செயலாக ஏற்படும். கர்த்தர் குறித்த நேரம் தற்செயலாக ஏற்படும். ஆக அதை நம்ம நினைக்கவும் முடியாது. நாளைக்கு செஞ்சிருவாரோ, இன்றைக்கே செஞ்சிருவாரோ, நாளைக்கு கிடையாது. நாம் செயல்படும் பொழுது அது தற்செயலாக எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவார். அந்த தற்செயல் எப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருங்கள். தேவன் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுப்பார். இந்த ரூத்து கதிர் பொறுக்கின நிலம் அது போவாசுடையதாக இருந்தது. நீங்கள் இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை கர்த்தருடைய ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். அநேக பிரச்சனைகள் இருக்கலாம், பணப்பிரச்சனைகள் இருக்கலாம், அநேக குடும்பத்தில் போராட்டங்கள் இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும்படி தீர்மானித்திருக்கிறார். அவர் தீர்மானித்தபடியே உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ என்ன நடக்குது அந்த இடத்துல? 4ஆம் வசனம் பாருங்கள். அப்பொழுது போவாஸ் பெத்லெகேமிலிருந்து வந்து அறுக்கிறவர்களை பார்த்து, கர்த்தர் உங்களோட இருப்பாராக என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்று. கர்த்தர் உங்களோட இருப்பாராக என்று வேலை செய்கிறவங்களை பார்த்து போவாஸ் சொல்கிறான் இந்த வார்த்தையை. உடனே அந்த ஜனங்கள்லாம் பார்த்து, கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் எஜமானனை ஆசீர்வதிக்கும் பொழுது அவன் மூலமாக தான் வேலைக்காரர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அதனால தான் அவன் சொல்கிறான், கர்த்தர் உங்களோட கூட இருப்பாராக. நீங்கள் செய்கிற எல்லா காரியமும் பலனும் ரெட்டிப்பாக வர வேண்டும், நிறைவுள்ளதாய் வர வேண்டும். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. அவங்க சொல்கிறாங்க, கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராகன்னு. பின்பு போவாஸ் அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட தன் வேலைக்காரன் நோக்கி, இந்த பெண் பிள்ளை யாருடையவள் என்று கேட்டான். அந்த வேலைகள் பார்க்குற மேஸ்திரிகிட்ட கேட்குறான், இவ யார்? இந்த கதிர் பொறுக்கிட்டு இருக்காளே அந்த பெண் யார் என்று கேட்குறான். ஏற்ற காலமும் குறித்த காலமும் ஏற்ற நேரமும் வந்தது. பின்பு அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட வேலைக்காரன் பிரதியுத்தரமாக, இவள் மோவாப் தேசத்திலிருந்து நகோமியோடு கூட வந்த மோவாபிய பெண் பிள்ளை என்று சொல்லுகிறான். குறிப்பாக ஒரு வார்த்தை என்னன்னா, மோவாப் தேசத்திலிருந்து நகோமியோடே கூட வந்த மோவாபிய பெண் இவள் என்று சொல்லுகிறான். ஆக எப்படி ஒரு விளக்கம் அங்கே இருந்தது? எந்த ஒரு விதத்தை எப்படி தயை கிடைக்க பண்ணுகிறார் கர்த்தர்? எப்படிப்பெல்லாம் கர்த்தர் தயை உண்டு பண்ணுகிறார் அங்கே நாம் பார்க்கிறோம். அறுக்கிறவர்கள் பிறகு அறுக்கட்டுகளிலிருந்து சிந்தனையை பொறுக்கிக் கொள்கிறேன் என்று அவள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டாள். காலமே துமைக்கு இதுவரைக்கும் இங்கே இருக்கிறாள். இப்பொழுது அவள் குடிசைக்கு வந்து கொஞ்ச நேரம்தான் ஆயிற்று. அந்த வேலை செஞ்சவங்களாம் மதியானம் சாப்பிட்றதுக்காக ஒரு குடிசை போட்டு வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கிறப்ப இப்போ தான் அங்கே வந்து உட்காந்துருக்கிறா என்றார். அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, இப்போ ரூத்தை கூப்பிட்றான், இவான் ரூத்தை பார்த்து, அவன் குறித்த காலம் வருதில்லை, குறித்த நேரம் எப்போ வருது பாருங்க, அந்த நேரத்தில் அவளை கூப்பிட்றான், மகளே கேள், பொறுக்கி கொள்ள வேறு வயலுக்கு இனிமேல் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோடு கூடவே இரு. இதுதாங்க ஏற்ற காலம், இதுதான் குறித்த காலம், இதுதான் குறித்த நேரம். ரூத்தின் வாழ்க்கையில் தேவன் குறித்த காலமும் நேரமும் ஒன்று சேர்ந்தது. அவன் அங்கே தானாக கூப்பிட்டு பேசுகிறான். அவர்கள் அறுப்பறுக்கும் வயலை நீ பார்த்து அவர்கள் பிறகு போ, ஒருவனும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். யாரும் உன்னை திட்டாதபடிக்கு, யாரும் உன்னை துரத்தாதபடிக்கு உன்னை நான் வேலைக்காரர் கட்டளையிட்டிருக்கிறேன். உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர்கள் இன்றைக்கு போய் வேலைக்காரர் கொண்டு வருகிறதிலே நீ குடிக்கலாம். தண்ணிக்காகவும் நீ வெளியே அலைய வேண்டாம், நீ மொண்டு குடிச்சிக்கலாம். அப்பொழுது அவள் தரையில் முகம் குப்புற விழுந்து வணங்கி, இந்த நான் அந்நிய தேசத்தாலாக இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உடைய கண்களில் தயை இது கிடைத்தது என்று கேட்குறார். எதனால் எனக்கு உங்களுடைய கண்கள் தயை கிடைக்கிது? நான் அந்நிய தேசத்தார், மோவாபிய பெண்ணு, மோவாபிய ஸ்திரீ, எதுக்கு இப்படி கிடச்சிச்சு? ஐயா, அந்த தயை கிடைத்தது ஜீவனுள்ள தேவனை, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் இவர் சொன்னா பாருங்க,
அப்பயே தேவன் இவளுக்கு ஒரு குறித்த காலத்தையும் வச்சுட்டாரு, நல்வாழ்க்கைக்கு குறித்த நேரத்தையும் வச்சுட்டாரு. இவருடைய வாழ்க்கையில் இனிமேல் எல்லாமே நல்லது தான் நடக்க போகுது. இனிமேல் இவள் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக மாறப்போகுது, தொடங்கிருச்சு. அந்த தொடக்கத்தை தான் இவ கேட்குறா, எதனால் கிடச்சிச்சு அப்படின்னு கேட்குறா. அதற்கு போவாஸ் பிரதித்திரமாக, நீ உன் புருஷன் மரணமடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்கு செய்ததும் உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜென்ம தேசத்தை விட்டு முன்னே நீ அறியப்படாத ஜனத்தை வந்து எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. உன்னை பற்றி எல்லா விவரமும் என்கிட்ட சொல்லிட்டாங்க. அதனால தான் தயை கிடச்சிச்சு. கர்த்தர் உங்களுக்கு யார் யாருடைய கண்களில் தயை கிடைக்க வேண்டுமோ, எந்தெந்த மனுஷருடைய கண்களில் தயை கிடைக்க வேண்டுமோ அந்தந்த மனுஷன் கையில் அது தயை கிடைக்க பண்ணுவார். அதற்குரிய குறித்த காலமும் தகுந்த நேரமும் இப்பொழுது வந்திருக்கிறது. இந்த செய்தி கேட்குற இந்த நாளும் இந்த நேரம் அந்த காலங்களாக இருக்கிறது. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகி கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. அவன் சொல்கிறான் அந்த இடத்துல, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அந்த கர்த்தராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. என்னைக்கு நீ கர்த்தரை உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன் என்று உன் மாமி இடத்துல சொன்னியோ அவரால் நிறைவான பலன் கிடைக்கணும். எவ்வளோ ஒரு பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் தற்செயலாக தான் கர்த்தருடைய எல்லா தயையும் நமக்கு நடக்கும். எந்த மனுஷனுடைய கண்களில் தயை கிடைக்க பண்ணணுமோ அதை தயையை கர்த்தர் அவன் மூலமாக கொண்டாடுவார், அவன் மூலமாக செய்வார். 13ஆம் வசனத்தை பாருங்கள். அதற்கு அவள், என் ஆண்டவனே, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும். நான் உம்முடைய வேலைக்காரரில் ஒருத்திக்கு சமானமாயிராவிட்டாலும் நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாளோடைய பட்சமாய் பேசினீரே. வசனம், உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்கணும். உம்முடைய வேலைக்காரரில் ஒருத்தராக இல்லைனாலும் என்னை உம்முடைய அடியாளோட பட்சமாக ஒரு சாதகமாக பேசினீர். இது வரைக்கும் கடுகடுன்னு சிடு சிடுன்னு முகத்தை வச்சு பேசிகிட்டு இருந்தவங்க, சதா திட்டிகிட்டே இருந்தவங்க உங்கள் பட்சமாக மாறுவாங்க. ஏன்னா கர்த்தர் தயவு செய்யும் தகுந்த காலமும் ஏற்ற குறித்த நேரமும் வந்துருச்சு. நீ எல்லாமே மாறும். ரூத்துக்கு எல்லாம் மாறியது, உங்களுடைய வாழ்க்கையிலும் எல்லாம் மாறும். ரூத்து இதை போவாசியை திருமணம் பண்ணி கொள்ளுகிறாள். பின்னர் பார்க்கும்போது அவன் முறைப்படி விலை திருமணம் செய்து கொள்கிறான். இவர்களுக்கு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தையை வளர்க்கிற ஒரு தாயாக நகோமி அங்கே இருக்கிறார். வயலிலே கதிர் பொறுக்க போனால் தகுந்த காலத்தையும் ஏற்ற நேரத்தில் கர்த்தர் அவளுடைய எஜமானாகிய போவாசின் கண்களை தயை கிடைக்க பண்ணினார். இப்பொழுது அவள் அந்த இடத்துல அவனுடைய மனைவியாக எந்த கதிர் பொறுக்க எந்த நிலத்துக்கு போனாலோ அந்த நிலத்துக்கே சொந்தக்காரியாக மாறிவிட்டாள். அந்த நிலத்துக்கே உரிமைக்காரனாக மாறிவிட்டார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் உங்களுக்கு தயவு செய்வார், கண்டிப்பாக செய்வார். ரூத்துக்கு தயவு செய்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் தயவு செய்கிறவராக இருக்கிறார். அடுத்து பார்க்கிறோம், அன்னாளை குறித்து பார்க்கிறோம். இங்கே இடத்துல அன்னாளுடைய காரியங்கள் எல்லாருக்கும் தெரிந்தது. நானும் அதிக முறை செய்தியில் பேசியிருக்கேன். அன்னாளுடைய வாழ்க்கையில் எல்லா காலத்திலும் ஒரு போராட்டமும் ஒரு பிரச்சனையும் இருந்து கொண்டு தான் இருந்தது, எல்லாமே இங்கே வந்து கொண்டு தான் இருந்தது. ஆனால் கர்த்தர் ஒரு காலத்தை வைத்திருந்தார். இதுவரைக்கும் எத்தனையோ வருஷம் வந்துட்டுருக்கிறா. அவள் நாச்சியாரை அவளுக்கு பிள்ளை பிறந்தனால, இவளுக்கு பிள்ளை இல்லாதனால அவள் நாச்சியார் இவளை ரொம்ப துக்கப்படுத்துவாள். ஆக இவள் அழுது கொண்டே இருக்கிறா, வரப்பெல்லாம் அழுது கொண்டிருக்கிறா. தகுந்த காலம் வந்துச்சு இல்லையா? தகுந்த தயவு செய்யும் காலம் வந்துச்சு. அதற்காக குறித்த நேரமும் வந்துச்சு. தகுந்த காலமும் குறித்த நேரம் வந்துச்சு. கர்த்தர் ஒரு தயை கிடைக்க பண்ணினார். நீ முதல் ஜெபம் பண்ணப்போ, எதுக்கு வந்த? நாச்சியாட்ட திட்டு வாங்கிட்டு அழுவ வந்த? போய் முதல் ஜெபம் பண்ணப்போ கோயிலுக்கு போ. கோயிலுக்கு போகிறார், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறார், சன்னிதானத்துக்கு போகிறார். அங்கே போய் கர்த்தருடைய சன்னிதானத்தில் அழுது வெகு நேரம் தன் இருதயத்தில் உள்ளதெல்லாம் கொட்டி தீர்த்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை,
ஒரு மனுஷன் உதவியை தேடுறேன், ஒரு மனுஷன் பாதுகாப்பு தேடுறேன், ஒரு மனுஷன் என்னோட கூட இருக்கணும், ஒரு மனுஷி என்னோட கூட இருக்கணும். நல்லது. ஏன்னா ஆதியாகமத்தில் தேவன் படைக்கும்போது மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதில்லை என்று சொல்லி ஒரு துணையை உண்டாக்குவேன் என்று சொல்லி உண்டாக்கினார். தேவைதான். ஆனால் எல்லா நாளும் எல்லா காலத்திலும் கிடையாது. அப்படி கிடையவே கிடையாது. இங்கே அன்னாளை பொறுத்தவரையில் அவள் புருஷன் இருந்தான். உனக்கு பிறக்கிற பிள்ளைகள் எத்தனை பிள்ளைகளை காட்டலாம் உனக்கு பார்த்து அதிகம் இல்லையா? நான் உன்னை நேசிக்கலையா? நான் உனக்கு நன்மை செய்யலையா? எவ்வளவோ அவன் இருந்தான். ஆனால் அவள் சொன்னது என்ன? ஏற்ற காலத்தில் அவள் பெரிய காரியங்களை செய்வாள். அவள் தேவனுடைய சமூகத்தில் போனான். ஆண்டவரிடத்தில் அழுது செபித்தாள். ஊழியக்காரன் பார்க்குறான், வாசப்படில் உட்காந்து ரொம்ப நேரமாக முணுமுணுக்கிறாளே, அவள் ஒருவேளை குடிச்சிட்டு வெறிச்சிட்டு உள்ள நேரம் இருப்பாளோ என்று அவன் அந்த இடத்துல என்ன கேட்குறான்? 1 சாமுவேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 13 முதல். அன்னாள் தன் இருதயத்தில் பேசினாள், அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவளுடைய சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறித்திருக்கிறார் என்று ஏலி நினைத்து அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய்? உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்று சொல்லுகிறார். அதற்கு அன்னால் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மன கிளேசம் உள்ள ஸ்திரீ, மன கஷ்டப்படுகிற ஸ்திரீ. நான் மன கஷ்டத்தோடு இங்கே வந்திருக்கிறேன். கிளேசம் என்றால் மன கஷ்டம், மனவேதனை. இந்த மனவேதனையோடு வந்திருக்கிறேன். மனவேதனை உள்ள ஸ்திரீ. நான் திராட்சை ரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கலை. நான் கர்த்தருடைய சந்நிதானத்தில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். இவ்வளவு நேரமும் அவருடைய சன்னிதானத்தில் என்னுடைய இருதயத்தை ஊற்றிவிட்டேன். இங்கே பார்க்குறோம், உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதிரும், மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றான். மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றான். அதற்கு ஏலி, சமாதானத்துடன் போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. ஊழியக்காரனுடைய வார்த்தை முக்கியமானது. நீங்கள் ஜெப ஆலயத்துக்கு போயிட்டு எழுந்திரிச்சு உடனே போனால் கடைக்கு மார்க்கெட்டு போனால் தான் கறி கிடைக்கும், மீன் கிடைக்கும், போய் சமைச்சு சாப்பிட்ணும், சீக்கிரமாக போயிடும், கடை பூட்டிடுவான், அப்படி அவசரப்பட்டு கோயிலேருந்து போகாதீங்க. ஆனால் கோயிலை விட்டு போகிறதுக்கு முன்னாடி ஊழியக்காரனை சந்திச்சுட்டு போங்க. நீங்கள் எந்த இடத்துல சபைக்கு போகிறீங்களோ சபை முடிஞ்சு போகிறதுக்கு முன்னாடி கர்த்தருடைய ஊழியக்காரரை சந்திச்சுட்டு போங்க. அங்கே வசனம் வந்து சொல்லுகிறது, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி உனக்கு கட்டளையிடுவாராக. இந்த ஊழியக்காரன் கொடுக்குற ஆசீர்வாதம், பிளஸ்ஸிங்ஸு மிக பெரியதான ஒரு காரியம். அதற்கு அப்பொழுது அவள், உமது அடியாளுக்கு உம்முடைய கண்களில் தயை கிடைத்தது என்றார். உம்முடைய கண்களில், ஊழியக்காரன் கண்களில் தயை கிடைக்க கிடவுது என்றார். ஏன் தெரியுமா? அவன் சொன்ன அந்த ஆசீர்வாதமான அந்த வார்த்தை நிறைவேறணும். அவன் சொன்ன அந்த ஆசீர்வாதமான வார்த்தை நிறைவேற வேண்டும். இதற்காக தான் நாங்கள் இதை, உமது அடியாளுக்கு உம்முடைய கண்களில் தயை கிடைக்க கிடவது என்றார். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்யவில்லை. அப்புறம் அவள் துக்கமுகமாயும் இருக்கவில்லை. அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவிலிருந்து தங்கள் வீட்டுக்கு திரும்பினார்கள். எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தான். கர்த்தர் அவளை நினைந்தருளினார். தேவன் அன்னாளை நினைவு கூறும் காலம் வந்தது. ஏலி அங்கே சொன்ன மாத்திரத்தில் அல்ல, அந்த தேவாலயத்துக்கு போன அந்த குறித்த காலமும் அந்த குறித்த நேரமும் அந்த ஊழியக்காரன் கொடுத்த ஆசீர்வாதமான வார்த்தையும் கர்த்தரிடத்தில் இவ வச்சிருந்த விசுவாசம். ஒரு வேளை இவ 3 வருஷத்துக்கு முன்னாடியே அப்படி வந்து இருந்தானா அப்பயே கூட ஆசீர்வாதம் கிடச்சிருக்கும். இவ கிடைக்கிறது இப்போ தான் நடந்தது. ஆக அந்த இடத்துல தேவன் அன்னாளை நினைந்தவர்களான். ஆக கர்த்தருடைய கண்களிலே தயை கிடைக்கும் காலம் ஒரு நேரமும் வந்திருக்கிறது. ஆக அன்னாள் அந்த ஏற்ற காலம், அந்த ஏற்ற நேரம் வந்த பொழுது ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தார். ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தார். சாமுவேல் என்று பெயரிட்டார். மேற்கொண்டு பிள்ளைகளையும் கர்த்தர் அவளுக்கு கொடுத்தார்.
மேற்கொண்டு பிள்ளைகளை கொடுத்தார். ஒரு பிள்ளை மட்டும் எனக்கு கொடுங்க ஆண்டவரே, அவனையும் உங்களுடைய ஆலயத்தில் கொண்டாந்து விட்டுருவேன்னு பொருத்தனை பண்ணான். பொருத்தனை பண்ண மாதிரியே பால் மறக்க பண்ணின பிற்பாடு சாமுவேலை கொண்டாந்து தேவாலயத்தில் விட்டுட்டு போவார். ஆனால் அவளை தேவன் நினைவு கூர்ந்த தேவன் அவளை அபரிவிதமாக அந்த இடத்துல அநேக பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளும்படி தேவன் கிருபை செய்தார். நீங்கள் ஒரு காரியத்தில் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து பொருத்தனையோடு ஜெபம் பண்ணி பாருங்கள். கர்த்தர் அநேக நன்மைகளை உங்களுக்கு தருவார். கர்த்தர் அநேக நல்ல காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நேரிட பண்ணுவார். அநேக நல்லது காரியங்களை சுதந்திரிக்க பண்ணுவார். நீங்கள் சுதந்திரிக்கப்படுவீர்கள். மூன்றாவது எஸ்தரை குறித்து பார்க்கலாம். மூன்றாவது பெண் எஸ்தர். எஸ்தரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவன் தன் சிறிய தகப்பன் குமாரத்தியாகிய எஸ்தர் எனும் அட்சாலை வளர்த்தான். யார்? மொர்தெகாய் தன் சிறிய தகப்பனை சித்தப்பா பையன் பொண்ணை எடுத்து அவன் எஸ்தரை வளர்க்குறான். எஸ்தரோட இன்னொரு பேர் என்னென்னா அட்சாலை வளர்த்தான். அவளுக்கு இவன் ஒரு பேர் இட்டான், எஸ்தர் என்று பேரிட்டு அவளை வளர்த்தான். அவளுக்கு தாய் தகப்பன் இல்லை. அந்த பெண் ரூபவதியும் சௌந்தரியமுடையவளுமாய் இருந்தாள். அவள் தகப்பனும் அவள் தாயும் மரணம் அடைந்த போது மொர்தெகாய் அவளை தன் குமாரத்தியாக தத்தெடுத்து கொண்டான். சகோதரி என்ற நிலையில் இருக்கக்கூடியவளை மகளாக தத்தெடுத்து கொண்டான். இப்போ 8ஆம் வசனம் பாருங்கள். ராஜாவின் கட்டளையும் தீர்மானம் பிரசித்தமாகி அநேக பெண்கள் கூட்டப்பட்டு சூசான் அரண்மனையில் உள்ள ஏகாயின் வசத்தில் ஒப்புவைக்கப்படுவது எஸ்தரும் ராஜாவின் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டு ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ஏகாப்பின் வசத்தில் ஒப்புவிக்கப்பட்டார். அவங்க வசத்தில் அந்த குறித்த காலத்தில் இவர் ராணியாக வருவான்னு இவளுக்கு தெரியுமா? இவர் ராணியாக வரப்போகிறான்னு மொர்தெகாய்க்கு தெரியுமா? கிடையாது. அவள் அப்பா அம்மா செத்து போயிட்டாங்க. ஆனால் அங்கே தேவன் ஒரு ஆளை வச்சுருந்தார். மொர்தெகாயின்ற ஒருத்தனை வச்சுருந்தார். அவன் இவளுக்கு தகப்பனுக்கு தகப்பனா இவளை எடுத்து வச்சுக்கிட்டான். ஸோ இவன் பார்த்து அவளை வளர்க்குறான். ஒரு குறிப்பிட்ட காலம் குறிப்பிட்ட நேரம் வரும்போது எஸ்தர் அங்கே கொண்டு போய் விடப்படுகிறாள் அரண்மனையில். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஆகையால் அவருடைய சுத்திகரிப்புக்கு அந்த பெண் அவன் பார்வைக்கு நன்றாக இருந்ததினால் 9ஆம் வசனம். அந்த பெண் அவன் பார்வைக்கு நன்றாக இருந்ததினால் அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்தது. அந்த பெண் பார்க்க சௌந்தரியம் உள்ளவளாக இருந்தபடியினாலும் அவள் ரூபவதியாக இருந்தபடியினாலும் அவளுக்கு அந்த ஏகாயினுடைய கண்களில் தயை கிடைத்தது. ஆகையால் அவளுடைய சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகளும் அவளுக்கு தேவையான மற்றவைகளும் அவளுக்கு கொடுக்கவும் ராஜ அரண்மனையில் இருக்கிற 7 தாதிமார்களை அவளுக்கு நியமிக்கவும் ஜாக்கிரதைப்பட்டு கன்னி மாடத்தில் சிறந்த ஒரு இடத்திலே அவளையும் அவள் தாதிமார்களை வைத்தான். இதில் என்ன விசேஷம் சொல்லுங்கள் பாருங்கள். அவன் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுறாரு இல்லையா? அவன் பேர் என்ன? அவன் பேர் ஏகாயின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுறாரு. தயவு கிடைச்சது என்ன நடக்குது? அரண்மனையிலேயே இருக்கிறா. அந்த அரண்மனையிலேயே ஒரு சிறந்த இடத்துல இருக்கிறான். தயவு என்ன செய்து ஒரு நன்மை அவளுக்கு செய்து ஒரு நல்ல காரியத்தை நேரிட பண்ணுது. அவளுக்கு அந்த சிறந்த அரண்மனையிலேயே சிறந்த இடத்தை கர்த்தர் கொடுக்குறார். உங்களுடைய வாழ்க்கையில் நான் சொல்கிறேங்க, இந்த செய்தி கேட்குறீங்கள, உங்களுக்கு ஒரு நல்ல இடத்தை கர்த்தர் கொடுப்பார். ஒருவேளை திருமணத்துக்காக இருக்கீங்களா? உங்கள் பையனுக்கு திருமணமாகணும், உங்கள் மகளுக்கு திருமணமாகணும்னு ஜெபத்து பண்ணுறீங்களா? கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஏற்ற இடத்தை கர்த்தர் கொடுப்பார். இனிமே தான் பிறந்து இனிமே தான் வளரணுன்றல்ல, உங்கள் குடும்பத்துக்கு ஏற்ற மணமகனை தேவன் தெரிந்து கொண்டார். ஏற்ற வேளையும் குறித்த நேரமும் குறித்த காலமும் வர வேண்டும். அதற்காக தான் தேவன் அங்கே வைத்திருக்கிறார். ஒரு சிறந்த இடத்துல அவர் கொண்டு போய் சேர்க்கப்பட்டார். 10ஆம் வசனத்தை பாருங்கள். எஸ்தரோவென்றால் தன் குலத்தையும் தன் பூர்வத்தாரத்தையும் அறிவிக்காதிருந்தால் மொர்தெகாய் அதை தெரிவிக்க வேண்டாம் என்று அவளுக்கு கற்பித்திருந்தான். நீ எதுவும் சொல்லாத, நீ பாட்டுக்கு போயிடு. மொர்தெகாய்க்கு கீழ்ப்படிந்து நடந்தாள். அங்கே தயை கிடைக்க பண்ணுவதற்கு காரணம் என்ன தெரியுங்களா? கர்த்தருடைய பிள்ளைகள் யாராவது ஒருத்தர் உங்களை பராமரிக்க இருப்பாங்க. ஒரு ஊழியக்காரன் இருப்பான்.
அவன் மூலமாக தேவன் உங்களை நடத்துவார். அவர் மூலமாக இருக்கும்போது ஏகாவின் கண்களில் தயை கிடைத்தது போல் உங்களுக்கும் ஏகாயின் கண்களில் தயை கிடைக்கும்படி தேவன் செய்வார். ஏகாயைப் போல் யார் இருக்காங்களோ அவங்க கண்ணில் தயை கிடைக்கும்படி தேவன் செய்வார், கண்டிப்பாக செய்வார். அப்போ இருக்கிறதுலே சிறந்த இடத்துல உங்களை கொண்டு வந்துப்பார். இந்த எஞ்சி உள்ள நாட்களில் சிறந்த வாரங்களாக, சிறந்த நாட்களாக இந்த வருஷத்தை முடிப்பீங்க. ஒவ்வொரு நாளும் சிறந்த நாள், ஒவ்வொரு வாரமும் சிறந்த வாரம், ஒவ்வொரு மாதமும் சிறந்த மாதம். இன்னும் ஒரு மாதம் தான் இருக்குது. கர்த்தர் முடிவு வரைக்கும் உங்களோடு கூட இருப்பார். இங்கே பார்க்கிறோம் 13ஆம் வசனத்தில், இப்படி ஜோடிக்கப்பட்ட பெண் ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பாள். கன்னி மாடத்திலிருந்து தன்னோட கூட ராஜ அரண்மனைக்கு போக அவள் தனக்கு வேண்டுமென்று கேட்பவைகளையெல்லாம் அவளுக்கு கொடுக்கப்படும். காலமே அபிமான ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய சாஸ்காவுடைய விசாரிப்பு கொடுக்கிற ஸ்திரீகளின் 2ஆம் பாடத்துக்கு திரும்பி வருவாள். ஒவ்வொரு இடத்துக்காக மாறுறாங்க. அந்த மாறும்போது அந்த இடத்துல மாறுறாங்க. இந்த எடுத்து பார்த்தீங்கன்னா 14ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா கடைசி பகுதி, 14ஆம் வசனத்தின் கடைசி பகுதி, ராஜா தன்னை விரும்பி பேர் சொல்லி அழைப்பித்தால் ஒழிய அவள் ஒருபோதும் ராஜாவிடத்தில் பிரவேசிக்கக்கூடாது. ராஜா கூப்பிட்டால வழியே உள்ளே போகக்கூடாது ராஜாவோட இடத்துக்கு. மொர்தெகாய் தனக்கு குமார்த்தியாக ஏற்றுக்கொண்டவளும் அவள் சிறிய தகப்பனாகிய அபியாயலின் குமார்த்தியான எஸ்தர் ராஜாவினிடத்தில் பிரவேசிக்கிறதுக்கு முறை வந்தபோது அவள் ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏகாய் நியமித்த காரியமே அல்லாமல் வேறொன்றும் கேட்கவில்லை. எஸ்தர் தன்னை காண்கிறவர் எல்லார் கண்களிலும் தயை கிடைத்தது. ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயை கிடைத்தது. உங்களை பார்க்குற எல்லாருடைய கண்களிலும் கர்த்தர் தயை கிடைக்க பண்ணுவார். இந்த 15ஆம் வசனத்தை நீங்கள் வைத்து பாருங்கள். 15இல் சொல்லப்பட்டிருக்கிறது, எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயை கிடைத்தது. அதுபோல் உங்களுக்கு எல்லாருடைய கண்களிலும் தேவன் தயை கிடைக்க பண்ணுவார். அப்படியே எஸ்தர் ராஜாவாகி அகாஸ்வேரோஸ் அரசாளுகிற 7ஆம் வருஷம் தேபேத் மாதமாகிய 10ஆம் மாதத்தை ராஜாவினிடத்தில் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டார். சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வச்சான். ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தையும் அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீயாக்கினான். ராணியாக மாறுகிறான். ஒரு அனாதையான பெண் குறித்த காலத்தில் குறித்த நேரத்தில் தகுந்த மனுஷர்களை கொண்டு அந்த இடத்துல யார் யாருடைய கண்களில் தயை கிடைக்கணும் தயை கிடைக்க பண்ணி இப்போ இவருடைய வாழ்க்கை நிலையும் உயருது. இப்போ இவ ராஜாவுடைய மனைவியாக மாறுகிறாள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கு பார்த்த 3 பேருமே தங்கள் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லாமல் இருந்தவங்க தான். ஆனால் கர்த்தருடைய தயை இருந்தனால அவங்களுக்கென்று தேவன் வசனம் சொல்லுது போல் சகாயம் தயை செய்யும் காலம் வந்துச்சு. கர்த்தர் அவங்களுக்கு தயை செய்யும் காலம் வந்துச்சு. அந்த காலத்தில் ரூத்துக்கு ஒரு போவாசு இல்லையா, அடுத்து அன்னாளுக்கு ஏலியுடைய கண்களில் தயவு, அடுத்து எஸ்தருக்கு ஏகாயின் அவனுடைய கண்களில் தயவு, ராஜாவின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணார். அரண்மனையில் ராணி ஆனாங்க. ஒரு அரண்மனை வேலைக்காரியாக போக வேண்டியவ அரண்மனைக்கே ராணியாக போகிறார். கர்த்தர் ஏற்ற வேளையில் உங்களையும் ஆசிரிப்பார், உங்களை உயர்த்துவார், உங்களுக்கு நன்மை செய்வார். என்றைக்கு நீங்கள் குறைபட்டு போவதில்லை. கண்களை முடிச்சு வைப்போம். அவை இந்த நல்ல வேலைக்காய் நடி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் கூட கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரம். இப்போ 3 ஸ்திரீகளை குறித்து நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. இந்த 3 ஸ்திரீகளில் கர்த்தர் ஆண்டவரே ரூத்தை குறித்து பார்த்தோம், ஆண்டவரே அன்னாளை குறித்து பார்த்தோம், எஸ்தரை குறித்து பார்த்தோம்.
இந்த 3 பேருக்கும் அவருடைய வாழ்க்கையில் ஏற்ற காலம், தகுந்த காலமும் ஏற்ற நேரமும் வந்தது போல் நீங்கள் செய்தி கேட்குற நம்முடைய பிள்ளைகளுக்கு அவரவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா, அவரவருடைய வாழ்க்கையில் நீ தயவு செய்யும் காலமும் குறித்த நேரமும் வரட்டும்ப்பா. நீர் எந்த நாளை குறித்திருக்கிறீரோ, எந்த கிழமையை குறித்திருக்கிறீரோ, எந்த தேதியை குறித்திருக்கிறோர், அந்த தேதியில் அந்த நேரத்தில் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வாதம் மிகுந்தவர்களாக கொண்டு செல்லுப்பா. நீர் அவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. நீர் அவர்களை பலப்படுத்தும், ஸ்திரப்படுத்தும், வழி நடத்தும் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வதாக. நன்மை ஒன்றும் குறைபடாமல் காத்துக்கொள்ளும். உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம். தயவு செய்யும் காலத்தை தான், இந்த தகுந்த காலம், தகுந்த நேரத்தில் உம்முடைய பிள்ளைகளை உயர்த்தும். பண விஷயத்தில் உயர்த்தும், பிஸ்னஸில் உயர்த்து, வேலை செய்கிற இடத்துல உயர்த்தப்படட்டும் ஆண்டவரே. குடும்பங்கள் உயர்த்தப்படட்டும். தனிநபராக இருப்பார்களானால் உயர்த்தப்படட்டும். தேவ பிரசன்னம் யோபு சொன்னது போல முன்னாகவும் அவர் இல்லை, பின்னாகவும் அவர் இல்லை. இடது பக்கத்தில் அவர் கிரியை செய்கிறார், ஆனாலும் அவரை பார்க்க முடியல. வலது பக்கத்தில் அவர் ஒளித்திருக்கிறார். ஆக தேவன் எப்படியோ தேவ பிரசன்னம் எங்களுக்கு கிரியை செய்கிறது. தேவனை தான் யோபுவை போல நாங்கள் காண முடியாவிட்டாலும் நீர் ஏற்ற காலத்தில் தகுந்த நேரத்தில் எங்களுக்கு நீர் கிரியை செய்ய போகிற காய் ஸ்தோத்திரம். அப்படி செய்ய போகிற நன்மைக்காய் நன்றி ராஜா. இந்த செய்தி கேட்குற நம்முடைய பிள்ளைகளுக்கென்று ஏற்ற காலத்தை நீ செய்ய போகிறதுக்காக மக்கள் நன்றி, கோடான கோடி நன்றிப்பா. அவர்களை ஆசீர்வதி துதிக்கான மகிமை எல்லாமே எடுக்கிறோம். கர்த்தரும் இரட்சகரும் பெருமான இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்ய சகல பாரம் மறவாதே, ஆமென். உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவுடைய வழி நடத்துகிற பக்கபலமும் பாதுகாப்பும் தகுந்த காலமும் தகுந்த நேரமும் நம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுவதாக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும். தகுந்த காலமும் குறித்த நேரமும் வந்திருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென், ஆமென்.